இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, ராஜபக்சேயை வந்து திருமாவளவன் சந்திக்கிறார் அல்லது கனிமொழி சந்திக்கிறார், யாரோ ஒருத்தவங்க வந்து அரசு முறை பயணமாக, அது வந்து பர்சனல் சந்திப்பு கிடையாதுல்ல, அரசு முறை பயணமாக சந்திக்கிற போது 2 பேரும் தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொண்டார்களா? அதான கேள்வி. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு, அவர் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அரசியல் இதெல்லாம் சாத்தியமாமல்ல. அது நான் ரொம்ப இயற்கையிலேயே நான் கேட்குறேன், சிங்கத்துக்குன்னு தனியாக ஒரு காடு, மானுக்குன்னு தனியாக ஒரு காடு இருக்கா? சிங்கம் எந்த காட்டில் இருக்கா அங்கே தானே மான் இருக்கு. தப்பி ஓடுவதற்கு இயற்கை அதற்கு கால்கள் தந்திருக்கிறது. அவ்வளோதானே செய்ய முடியும். எல்லா முரண்பாடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறது வாழ்க்கை. முரண்பாடே இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? இது அரசியலுக்கு வந்து பொருத்தமானதா? ஜனநாயக பண்பு இல்லாதவங்க சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை அறிவற்ற ஒரு செயல் அது. அதனால அரசு முறை பயணமா இப்போ கூட தான் போரில் வந்து இந்தியா ஈடுபட்டது வந்து அதை நியாயப்படுத்துறதுக்கு பல குழுக்களை வந்து அனுப்புகிறாங்க மத்திய அரசாங்கம். அதனால பாஜக செய்கிற எல்லாத்தையுமே அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமா? போர் நேரத்தில் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்பதற்காக தற்காலிகமாக ராகுல் காந்தி வந்து ஒத்தி வைத்தார். அதுக்காக அந்த இடைவெளி விட்டதுனாலேயே அவங்க வந்து பாஜகவோடு கரைந்து விட்டார்களா, கலந்து விட்டார்களா? இது என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு பேசுறாங்க. களத்துக்கு வராத, செயல்பாட்டுக்கு வராத, வெறுமனே டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிற இவங்க பூரா என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு அரசியலே தெரியல. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்களாம் அரசியல் பயிற்சி பண்ணிட்டு வாங்கடா. மைதானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எது பந்து எது பேட்டுனா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தான் நான் சொல்றேன். செக்கு எது செவ்வளைங்க எதுவும் தெரியலேம்மா இல்லை.